நெல்லை நாங்குநேரி மாணவன் சின்னத்துரை மீது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னதாக சாதிய ரீதியான தாக்குதல் நடைபெற்றது. அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முனியாண்டியின் மகன்தான் சின்னத்துரை. கடந்த 2023ஆம் ஆண்டு அரசு பள்ளியில் படித்தபோது அதே பள்ளியில் படித்து வந்த வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சிலர் சின்னத்துரையை அவரது வீட்டினுள் புகுந்து அரிவாளால் வெட்டினர். அப்போது தடுக்க வந்த அவரது தங்கையையும் அந்த கும்பல் வெட்டினர். பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த சின்னத்துரையை தாக்கிய சம்பவத்தை அடுத்து பட்டியலின மக்களின் பாதுகாவலன் என்று சொல்லிக் கொள்ளும் திருமாவளவன் கண்டன அறிக்கையை வெளியிட்டார். இயக்குனர் ப. ரஞ்சித்தும் சின்னத்துரையின் தேர்வுக்கு பின் அந்த மாணவனை அழைத்து பாராட்டை தெரிவித்திருந்தார். இதெல்லாம் அவர்களின் அரசியல் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் விஜயும் அந்த மாணவனுக்காக நான் இருக்கிறேன் என்பது போல மாணவர்களின் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் அந்த மாணவனின் அருகில் அமர்ந்து மற்ற மாணவர்களுக்கு எதிராக இருப்பதாக பேச்சுக்கள் எழுந்தது. இந்த நிலையில் சின்னத்துரையை ரெட்டியார்பட்டி மலைப்பகுதிக்கு வரவழைத்து 5 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த சின்னத்துரை நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக நெல்லை மாநகர துணை ஆணையர் சாந்தாராம் மற்றும் உதவி ஆணையர் சுரேஷ் நேரில் சென்று விசாரித்து வருகின்றனர். தாக்குதல் நடத்திய 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடியும் வருகின்றனர். சின்னத்துரையுடன் மொபைல் ஆப்பில் பேசி பழகிய நபர்கள்தான் அவரை வரவழைத்துள்ளனர். சின்னத்துரை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு மறந்துவிட்டதாக சொல்கிறார். தாக்குதல் நடத்தியவர்களை 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளித்துள்ளனர். சின்னத்துரையிடம் காவல்துறையினர் விசாரணைக்காக அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் பயனர் பெயரையும் கடவுச்சொல்லையும் கேட்டபோது தனக்கு மறந்துவிட்டதாகவும் கூறினார். மேலும் அவரது இன்ஸ்டாகிராம் கணக்கினை மீட்டெடுப்பதற்காக அவரது மின்னஞ்சல் முகவரி மற்றும் கடவுச்சொல்லை கேட்டபோதும் அதுவும் தனக்கு மறந்துவிட்டதாக கூறுகிறார். சின்னத்துரையின் கையில் ஏற்பட்ட சிறிய காயத்திற்கு சிகிச்சை முடித்து தனது சொந்த விருப்பத்தின் பேரில் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். சின்னத்துரை கூடா நட்பை வளர்த்ததால் தான் தற்போது இந்த தாக்குதல் நடந்திருப்பதாகவும் சின்னத்துரை வெட்டுப்பட்ட போது ஏற்பட்ட அரசியல் தாக்கம் இப்போது ஏன் இல்லை, இப்போது திருமாவளவன் ப. ரஞ்சித் எங்கே போனார்கள் என்றும் விஜய் தன் அருகில் அமர வைத்தாரே இப்போது ஏன் இது சம்பந்தமாக ஒரு அறிக்கை கூட விடவில்லை என்ற கேள்வியை எழுப்பி வேண்டுமென்றால் அரசியல் ஆதாயம் செய்வீர்கள், இல்லை என்றால் விட்டு விடுவீர்கள், இப்போது உங்கள் அரசியல் கட்சியை வளர்க்க அதில் கவனம் செலுத்துகிறீர்கள் என கேள்விகள் எழுந்துள்ளன. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்